அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணு இல்ல, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களோட வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். வாரத்துல எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட சுத்திட்டு தான் இருப்பேன். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் 4 வருஷம் வீட்டுல உட்காந்துட்டு எலெக்ஷன் வருதா வெளில போவோம் அப்படின்னு போற இயக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கிடையாது. சில கட்சிகள்லாம் புதுசு புதுசா வந்திருக்கு. கொள்கைனா என்னன்னு கேட்கறான். அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைனா. அவங்களுக்கு எல்லாம் திமுகவுடைய கொள்கையை பத்தி நீங்க பேசணும். இந்த மாநிலத்துடைய உரிமைக்காக, நம்முடைய தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு உயிர்த்தியாகம் பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? முக்கியமா மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும். ஏன்னா அவங்கதான் எந்த கொள்கையும் இல்லாம ஏதோ வந்தோம் விசில் அடிச்சோம் அப்படின்னு கிளம்புற மாதிரி இருக்காங்க. நாம வெறும் விசில் அடிக்கிறதுக்காக கூட்டின கூட்டம் கிடையாது, கை தட்டுறதுக்காக கூட்டம் கிடையாது. இது கொள்கை கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. மக்களுக்காக, மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காக, மக்களுடைய உரிமைக்காக போராடணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் 4 வருஷம் வீட்டுல உட்கார்ந்துட்டு எலெக்ஷன் வருதா வெளில போவோம் அப்படின்னு போற இயக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர். நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இங்க கிடையாது. அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு அடக்குமுறைகளையும் சந்திச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள்.